ஹாய்ங்க. டுடே வெயிட் லாஸ் ஜர்னி டே 9. இன்றைக்கி மார்னிங் எழுந்தோடனே வெயிட் பார்த்துட்டு ஜீரா வாட்டர் குடிக்கலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா வாட்டர் குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஜீரா வாட்டர் வந்து நல்லா கொதிச்சப்புறம் எடுத்து அதை வடிகட்டிட்டு வாமா குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா பச்சை தலனி பயிர் வந்து வாங்கின்னு வந்து அதை நைட்டு உரித்து வச்சுட்டேன். அதை வந்து வேக வச்சு சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்காக வெங்காயம் கட் பண்ணிகிட்ருந்தேன். நான் வெங்காயம் மட்டும்தான் ஒரு வெங்காயம் போட்டேன் தாளிப்புக்கு. வெங்காயம் போட்டால் தான் நான் சாப்பிட நல்லாயிருக்குன்றதுனால வெங்காயம் மட்டும் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இதெல்லாம் போட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு எண்ணெய், கடுகு, அப்புறம் வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பயிர் வேக வச்சோம் இல்லையா, அது வந்து பச்சை பயிர்னால சீக்கிரம் வெந்துடும். அதனால் அதை எடுத்து அந்த பச்சையாக இருந்த பயிரை வந்து அது கூட சேர்த்துட்டு கிளறி இறக்கி வச்சா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சது. இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான் சாப்பிட்டேன் காலையில். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து என் தம்பி வந்து காலேஜ் படிக்கிறான். அவன் வந்து ரொம்ப நாள் விட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். அதனால் அவனுக்கு வந்து பிரியாணி பண்ணணும்னு முன்ன நாள் நைட்டே ஃபோன் போட்டு சொல்லிட்டான். அதனால் பிரியாணி பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம், தக்காளி தான் கட் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே நீளமாக கட் பண்ணிவிட்டேன். வெங்காயம், தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்தால் கலர் வரும். நம்ம கலர் பவுடர் தனியாக சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா பழுத்த தக்காளி ரெட்டிஷாக இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணாவே நல்ல கலர் வரும் சாப்பாடு. அப்புறம் எப்பயும் போல தான் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுட்டு ஒரு பக்கம் சிக்கன் குழம்பு வெந்துகிட்டே இருந்துச்சு. சிக்கன் குழம்பு ரெசிபி வந்து இது மாதிரி போட்டிருக்கனால இந்த டைம் நான் எடுக்கலை. அதனால் இப்போ வந்து ரைத்தாக்கு ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம், வெள்ளரிக்காய் 2ம் போட்டு தான் ரைத்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கப்பில் ஃபஸ்ட்டு போட்டேன். சின்ன கப் பத்தலை. அதுக்கப்புறமா பெரிய பவுலில் மாற்றிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றி இது பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ரைத்தா ரெடி. அதில் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டா ரைத்தா ரெடி. அப்புறம் பிரியாணி வந்து தம்மெல்லாம் போச்சு ஓப்பன் பண்ணால் சூப்பராக உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. நார்மல் அரிசியில் தான் வச்சேன், சாப்பாட்டு அரிசியில். நல்லா இருந்துச்சு சாப்பாடு. சாப்பாடு வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் குழம்பு, அப்புறம் ரைத்தா. இதுதான் இன்றைக்கி மதியம் லஞ்சு. மதியம் லஞ்ச் வந்து பிரியாணி, ரைத்தா, அப்புறம் சிக்கன் பீஸ் ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் மதியம் லஞ்சு. நான் டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டின்னருக்கு வந்து அந்த குழம்பு மிச்சம் இருந்துச்சு, சிக்கன் குழம்பு. அதனால் சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நானும் எங்கள் பையன் மட்டும்தான். அதனால் எங்கள் பையனுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு 7 சப்பாத்தி என்னமோ வந்துச்சு. நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தண்ணி பிசைஞ்சிட்டு, ரொம்ப தண்ணியாகவும் போகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் போகக்கூடாது. நல்லா இது பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமாக ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டா அதுக்கப்புறம் திருப்பி சாஃப்டாகிடும். நம்ம கை உள்ளே போகும் வச்சாவே. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கலாம். நான் கொஞ்சம் 10 நிமிஷம் மட்டும் விட்டு எடுத்துட்டேன். ஏன்னா என் பையன் ரொம்ப அவசரப்பட்டான்னு எடுத்துட்டேன். அதுக்கே நல்லா சாஃப்டாக வந்துச்சு. உருண்டை பிடிக்கும் போதே அந்த வெடிப்பு இல்லாமல் வரணும் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வரும் உருண்டை. ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன்.
அப்புறம் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அப்படியே தேய்ப்பாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு வராது, இந்த மாதிரி தான் எனக்கு தேய்க்க வரும். அதனால் ஆனால் சப்பாத்தி நல்லா தான் தேய்ப்பேன், ரவுண்டாக நல்லா சப்பாத்தி தேய்க்குவேன். எனக்கு அப்படியே கை எடுக்காமல் தேய்ப்பாங்க பார்த்தீங்களா, இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் தேய்ப்பாங்க அந்த மாதிரி தான். அந்த மாதிரிலாம் எனக்கு வரவே வராது, என்னன்னே தெரியல. நிறைய டைம் ட்ரை பண்ணால் ஆனால் அந்த மாதிரி வரல. நம்மளுக்கு எப்படி வருமோ அப்படி செஞ்சாவே போதும்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி தேய்ச்சி ஃபஸ்ட்டு சப்பாத்தினாலும் பூரினாலும் ஃபஸ்ட்டு மாவு தேய்ச்சி வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்சுக்கினா தான் அப்புறம் நம்ம டக்கு டக்குன்னு எதுனாலும் சப்பாத்தினா சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம், பூரினா பூரி போட்டு எடுத்துடலாம். நல்லா கல் சூடானா சரி போட்டு எடுத்துகிட்டு வேலையை முடிச்சிடும். ஒரு பக்கம் தேய்ச்சிட்டு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு அது வேலை இழுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே நல்லா போட்டு சப்பாத்தி கல் மேலே போட்டு சூடாக இருக்கணும் நல்லா கல், அப்போ தான் சப்பாத்தி நல்லா வரும். அப்புறம் குழம்பு சப்பாத்தி வச்சு டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வாமா தண்ணி குடிச்சிட்டு இந்த டே ஓவருங்க. டே 9 இப்படி தான் போச்சு. அவ்வளோதாங்க. இன்னொரு vlogல பார்க்கலாங்க. பாய்ங்க.